முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா. சென்னை அண்ணா சாலையில் உள்ள திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் மலர் மரியாதை செலுத்தினர். அண்ணாவின் பிறந்தநாளை கொண்டாட திமுகவிற்கு எந்த தகுதியும் இல்லை. அண்ணாவின் புகழை மறைத்து RSS அனுதாபியாக திமுக மாறிவிட்டதாக ஜெயக்குமார் விமர்சனம். வெளிநாட்டு பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டால் வாய் சவடால் பேசுகிறார் முதலமைச்சர். அதிமுக ஆட்சியில் 10% கூட முதலீடு ஈர்க்கப்படவில்லை என்ற முதலமைச்சரின் கருத்திற்கு ஜெயக்குமார் பதிலடி. திருமாவளவனின் வீடியோ பதிவு தன்னை பொறுத்தவரை சரிதான் என அன்புமணி ராமதாஸ் பேட்டி. மது ஒழிப்பில் பாமக PhD முடித்திருக்கும் நிலையில் திருமாவளவன் தற்போதுதான் LKG வந்திருப்பதாக சாடல். பட்டியலின மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை பாமக உதைத்ததாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. பாமகவை இழிவாக பேச வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்த அன்புமணிக்கு திருமாவளவன் பதிலடி. தேர்தல் அரசியலோடு மது ஒழிப்பு மாநாடு திரித்து பேசப்படுவதாக திருமாவளவன் வேதனை. மது ஒழிப்பை முன்னெடுக்க அனைவரும் இணைந்து குரல் கொடுக்கவும் அரசியல் கட்சிகளுக்கு வலியுறுத்தல். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்கிறது. கூட்டணி குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு திருமா விளக்கம். பெரும்பான்மையுடன் இருந்தாலும் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் இடம் கொடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது தவறல்ல, அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதுதான் ஜனநாயகம் என திருமாவளவன் பேச்சு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை. கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பது குறித்த திருமாவளவன் கருத்துக்கு செல்லூர் ராஜு பதில். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தேர்தல் அரசியலுக்கு வந்தபோது நாங்கள் முழங்கிய முழக்கம். தனது வழிகாட்டுதலுடன் அட்மின் மீண்டும் வீடியோவை பகிர்ந்ததாக திருமாவளவன் விளக்கம். பாஜகவின் வானதி சீனிவாசன் தப்பித்தேன் பிழைத்தேன் என்று கோவை மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டவர். அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் விவகாரத்தை சுட்டிக்காட்டி அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். திருமாவளவன் விவகாரம் குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முடிவெடுப்பார். திருமாவளவனுக்கு கூட்டணி மேல் நம்பிக்கை இல்லையா என்ற கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில். அரசு மருத்துவமனைகளில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வின் போதே மருத்துவர்கள் இல்லாத நிலைதான் தமிழகத்தில் உள்ளது. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. சென்னை CBM அலுவலகத்தில் உள்ள சீதாராம் யெச்சூரியின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை. மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணனையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. நிரபராதி என்பதை நிரூபிக்கும் வரை பதவியில் இருக்கப் போவதில்லை எனவும் திட்டவட்டம். அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய முதலமைச்சர் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என கெஜ்ரிவால் பேச்சு. தனக்கு வாக்களித்த மக்களை சந்தித்த பின் அவர்கள் தரும் தீர்ப்பை ஏற்பேன் எனவும் விளக்கம்.
சென்னையில் விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வையொட்டி கடற்கரைகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. விநாயகர் ஊர்வலம் செல்லும் இடங்களிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பு. கேரள மக்களுக்கு மலையாளத்தில் திருவோண வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பேரிடர் பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் கேரளாவுக்கு இந்த ஓணம் நம்பிக்கையையும் வலிமையையும் தரட்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. மலையாள சொந்தங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த ஓணம் நல்வாழ்த்துக்கள். தவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காத தவேக தலைவர் விஜய். ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்ததால் சர்ச்சை. உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்களில் 10 பேர் மீட்பு. எஞ்சிய 20 பேரை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாக கடலூர் ஆட்சியர் தகவல். உத்தரகாண்ட் நிலச்சரிவு பகுதியில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவருடன் உரையாடிய வீடியோவை பகிர்ந்து முதலமைச்சர் உறுதி. பழனியில் தொடர் விடுமுறை. ஓணம் பண்டிகையொட்டி மலையடிவாரத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இரும்பு ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. அஜீஸ் நகர் தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் பெண் பயணிகளிடம் மதுபோதை நபர் ரகளை. தட்டி கேட்ட நடத்துனரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியீடு. வார்டு கூட்டத்திற்கு அழைக்கவில்லை என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தரையில் அமர்ந்து தர்ணா. முதலமைச்சரை அவமதிக்கும் நோக்கத்தோடு திமுகவினர் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. தப்பான தகவலை ஒரு எம்எல்ஏ பதிவு செய்கிறாரு. தப்பான தகவலை தப்பான தகவலை சொல்றாரு. தப்பான தகவலை சொல்றாரு. தப்பான தகவலை சொல்றாரு. தப்பான தகவலை சொல்றாரு. அதாவது எம்எல்ஏ இரு நான் எம்எல்ஏ கக்கு சொல்றத எம்எல்ஏ பண்ண முடியுமா? கக்கு சொல்ற எம்எல்ஏ பண்ண முடியும். குப்பல்ற எம்எல்ஏ பண்ண முடியும். குப்பல்ற எம்எல்ஏ ரேஷன் கடை கட்டுறது யாரும் கேட்கற கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ரேஷன் கடை கேட்டதுக்கு நான் அதிகாரி நடத்த கூட கூட்டத்தை கேன்சல் பண்ணுங்க. கூட்டத்தை நடத்தாதீங்க. சென்னை மாங்காட்டில் பதுங்கியிருந்த பிரபல குட்கா போதைப்பொருள் கடத்தல் மன்னன் கைது. கண்டெய்னர் லாரியில் 10 டன் குட்கா கடத்திய வழக்கில் தேடப்பட்டு வந்த நிலையில் நடவடிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 60 வயது மூதாட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை. முட்புதரில் மயங்கி கிடந்த மூதாட்டியை மீட்டு போலீசார் விசாரணை.